வெல்கம் டு ஹர்ஷிகா மாம் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க லலிதா ஜுவல்லரியில் ஒரு சூப்பர் ஆஃபர் கொண்டு வந்திருக்காங்க அக்ஷய தேதிக்காக. அதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் டேப் பண்ணிங்கன்னா நான் ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த அக்ஷய தேதிக்கு லலிதா ஜுவல்லரியில் என்ன ஆஃபர்ஸ் கொண்டு வரோன்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக ஒரு வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேன். இப்போ அப்டேட்டாக இன்னொரு ஆஃபரையும் சேர்த்து சொல்லியிருக்காங்க. அதை பற்றி ஒரு டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டால் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸாக இருக்கும். நிறைய பேர் வந்து இந்த ஆஃபருக்காக வெயிட் பண்ணுவாங்க. அதுக்காக தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2025 அக்ஷய திதி ஆஃபராக அவங்க என்ன ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து கோல்டு ஜுவல்லரி எடுக்கிறீங்க அப்படின்னா 2 to 3% வந்து வேஸ்டேஜில் வந்து அவங்க வந்து நமக்கு லெஸ் பண்ணி தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. 2 to 3 வந்து எதுலன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மோஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கலெக்ஷன்ஸ் பொறுத்து நீங்கள் எடுக்கிற ஜுவல்லரி பொறுத்து அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க. எந்தெந்த பொருளுக்கு அப்படின்ற மாதிரி அவங்க தனியாகவும் எதுவும் சொல்லலை. நீங்கள் எடுக்கிற வேல்யூவில் வந்து என்ன வேஸ்டேஜ் இருக்குதோ அதுலேருந்துன்ற மாதிரி ஒரு கலெக்ஷன் வந்து 10% இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு வேஸ்டேஜ் ஃப்ரீயும், ஒன்று வந்து 15% மேலே எடுக்கிறீங்க அதுக்கேற்ற மாதிரி வேஸ்டேஜ் கால்குலேஷன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. பர்டிகுலர் எந்த ஜுவல்லரிக்கும் அவங்க மென்ஷன் பண்ணலை, நீங்கள் எடுக்கிறத பொறுத்துன்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டைமண்ட் ஜுவல்லரியில் வந்து 6000 லெஸ் பண்ணுறாங்க பெர் கேரட்டுக்கு. நீங்கள் டைமண்ட் ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ண அப்படின்னா பெர் கேரட்டுக்கு வந்து 6000 லெஸ் பண்ணி தருவாங்க. தென் பார்த்தீங்கன்னா சில்வர் ஆஃபர் வந்து என்னென்னு கொடுத்துறாங்க, நோ வேஸ்டேஜ். எப்பவுமே வந்து அவங்கக்கிட்ட நார்மல் பிளெயின் சில்வருக்கு வந்து வேஸ்டேஜே கிடையாது, அதை நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம். எல்லோரும் வெயிட் பண்ண ஆஃபர் எது பார்த்தீங்கன்னா கோல்டு காயினுக்கு வேஸ்டேஜ் ஃப்ரீயாக இருக்குதா அப்படின்னு கேட்பாங்க. கண்டிப்பாக இப்போ ஆஃபர் வந்து சொல்லியிருக்கிறாங்க. இது எனக்கே லாஸ்ட் வீடியோவில் சொல்லும் போதே தெரியாது. ஃபர்ஸ்ட் தான் அவங்க நியூ லான்ச்சஸாக வந்து நான் ஸ்க்ரீனில் தரேன் பாருங்கள். இந்த மாதிரி காயின்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்க. பாலாஜி காயின்ஸு, மீனாட்சி அம்மன் அந்த மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி காயின்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. பாராவும் எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. தென் வந்து இந்த அஷ்டலட்சுமி காயின்ஸ் மாதிரி வந்து இந்த 9 காயின்ஸ் இந்த மாதிரிலாம் கூட கொண்டு வந்திருக்கிறாங்க. நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வருஷம் வந்து இந்த மாதிரி காயின்ஸ்லாம் அவங்க வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இது என்ன, எங்கள் அண்ணி வந்து வாங்கிட்டு வந்துட்ட பிறகு தான் எனக்கு தெரியும். அவங்க வந்து மந்த்லி ஸ்கீம் வந்து அங்கே தான் போடுறாங்க. அது வந்து க்ளோஸ் பண்ணும்போது எடுக்கும்போது இந்த ஆஃபர் இருந்துச்சு. அதனால் வந்து அவங்க வந்து கோல்டு காயின் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். என்ன ஆஃபர் பார்த்தீங்கன்னா, கோல்டு காயினுக்கு வேஸ்டேஜே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 100 மில்லி கிராம்ஸ்லேருந்து அவைலபிள் இருக்குதான் கோல்டு காயின். இந்த ஆஃபர்ஸ் எப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஏப்ரல் 12லேருந்து மே 4 வரைக்கும். இது வந்து இப்போ 2 நாள் முன்னாடி தான் இந்த ஆஃபர் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அப்பயும் வந்து இந்த கோல்டு காயினோட மென்ஷன் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. வாங்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. கோல்டு காயின் ஃப்ரீயாக வந்து வேஸ்டேஜ் இல்லாமல் கிடைக்கிறது வந்து நல்ல ஆஃபர் தான். இது வந்து அக்ஷய திதியில் நிறைய கடையில் தருவாங்க. ஆனால் பட் வந்து இருக்கிற இன்னொரு 15 நாளில் கண்டிப்பாக கோல்டு ரேட் இன்க்ரீஸ் ஆகும். வேஸ்டேஜ் எல்லாம் எடுக்கணும் நீங்கள் இந்த டைம் அப்படின்னா நீங்கள் இப்போ ட்ரை பண்ணுங்கள். இந்த ஆஃபர் வந்து மே 4 வரைக்கும் இருக்குது. கோல்டு ரேட் வந்து ஹைக்காக இருந்தனால உங்கள்கிட்ட கையில் காசு இருந்துச்சு 100 மில்லிகிராம்ஸ்லேருந்து 500 எல்லாமே இருக்குது அவங்கக்கிட்ட இப்போ அவைலபிள் இருக்குது. நீங்கள் எந்த கடைக்கு போனாலும் லலிதாவில் காண்டாக்ட் பண்ணி அந்த பிரான்ச்சில் வந்து அவைலபிள் இருக்குதா நீங்கள் கேட்குற கிராம்ஸ்ன்னு கேட்டுட்டு போங்க. ஏன்னா லாஸ்ட் மந்த்து இந்த ஒரு ஆஃபர் போட்டிருந்தாங்க மார்ச்சில் வந்து கோல்டு காயின் வந்து வேஸ்டேஜே இல்லாமல் தரேன்னு சொல்லிட்டு. அப்போ நிறைய பேர் வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன் எனக்கு அவைலபிள் இல்லைன்னு சொல்கிறாங்கன்ட்டு இப்போ ஸ்டார்டிங்கே நான் சொன்னதுனால நீங்கள் போய்ட்டு கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. யாரும் இந்த வீடியோ போட்ட மாதிரி எனக்கு தெரியல, இப்போ நம்ம தான் போட்ட மாதிரி ஃபஸ்ட்டாக இருக்குது. ஏன்னா வந்து என் அண்ணி நேற்று போயிட்டு வாங்கிட்டு வந்த உடனே வந்து நான் இன்றைக்கி வீடியோ போட்டுடுறேன். இது காலையிலேயே அப்லோட் ஆகிடும், நீங்கள் பார்த்துக்கோங்க. நீங்கள் போகும்போது கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பாருங்கள். அவைலபிள் இருந்துச்சுன்னா நீங்கள் உடனே போய் வாங்கிக்கோங்க. நீங்கள் இப்போ 1 கிராம் வாங்க போகிறீங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் ஆகுது வித் கேல்குலேஷனோட பார்த்துடலாம். இப்போ வந்து 1 கிராம் வந்து 8770. நீங்கள் வந்து இப்போ 1 கிராம் எடுக்கிறீங்கன்னா இன்ட்டு 3% ஜிஎஸ்டி மட்டும் நீங்கள் கட்டணும். ஜிஎஸ்டி மட்டும் பார்த்தீங்கன்னா 263. அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 9033. நீங்கள் வந்து இந்த ரேட்டில் வந்து கோல்டு காயின் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 9033 கோல்டு காயினோட ரேட் மட்டும் வருது. இதில் ஜிஎஸ்டியோட இன்க்ளூடட். சப்போஸ் வந்து நீங்கள் ஆஃபரே இல்லாமல் வாங்குறீங்க அவங்கக்கிட்டனா எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 1.5% வரைக்கும் அவங்க வந்து விஏ வந்து எப்போவுமே போடுவாங்க, சார்ஜ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் வாங்கும்போது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பெனிஃபிட் இருக்கும். இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து நார்மலாக நீங்கள் எடுக்கிற போது எடுத்திங்கன்னா எவ்வளோ வருதுன்னு அது ஒரு கேல்குலேஷன் பார்த்துடலாம். 1 கிராம் எடுக்கிறீங்கன்னா 8770, 1.5% வந்து ஜிஎஸ்டி. அப்போ பார்த்தீங்கன்னா 131 சாரி விஏ வந்து 1.5% 131, ஜிஎஸ்டி 3% 267. அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 9168 வருது. இப்போ வந்து வேஸ்டேஜாக நம்ம எடுக்கும் போது வந்து 9033, வேஸ்டேஜ் எடுக்கும் போது 9168. அப்போ நமக்கு ப்ராஃபிட் மட்டும் பார்த்தீங்கன்னா 135 ருபீஸ் வந்து ப்ராஃபிட் மட்டும் கிடைக்குது. கோல்டு வாங்க போகிறீங்க கண்டிப்பாக வந்து என்னால் மில்லிகிராம்ஸ் ஆச்சு காயின் வாங்கணும் அக்ஷய திதிக்கு, இல்லைனா இப்போ என்கிட்ட கொஞ்சம் கையில் காசு இருக்குது நான் அவைல் பண்ணணும்னா இந்த ஆஃபரை வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு அது பெனிஃபிட்டாக இருக்கும். அது இல்லாமல் வந்து நெக்ஸ்ட் இயர் நீங்கள் வந்து அக்ஷய திதிக்கு கோல்டு வாங்க போகிறீங்கன்னா என்ன பிளான் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா
கிட்ட ஸ்கீம் போட போகிறீங்க, அது வந்து உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அடுத்த வருஷம் வந்து இந்த 3 ஸ்கீமில் எந்த ஸ்கீம் வேணாலும் நீங்கள் போடலாம். இதை பற்றி வந்து டீட்டெயிலாக தனியாக ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். எண்டு ஸ்க்ரீன்லேயும் தரேன். நீங்கள் வந்து இப்போ வந்து உங்ககிட்ட கையில் காசு இருக்குது, ஒரு ₹1000 இருக்குது. நான் நெக்ஸ்ட் இயர் நான் வாங்க போகிறேன்னு நினச்சாலும், நீங்கள் ஸ்கீமை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட்டிங் ஃப்ரம் 1000லேருந்து இருக்குது. இது பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரீ அண்ட் ஃப்ளெக்ஸி 100% வேஸ்டேஜ் வந்து இல்லாமல் எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து பெனிஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா, எந்த கோல்டு வேணால் எடுத்துக்கலாம். 100% வேஸ்டேஜ் இல்லாமல் எடுத்துக்கலாம். அகைன் பார்த்தீங்கன்னா, இந்த தனவந்தனா ஸ்கீம் பார்த்தீங்கன்னா வந்து 50% அவங்க போனஸ் தருவாங்க. 50% வந்து வேஸ்டேஜ் வந்து நம்ம பே பண்ணணும். 50% அவங்க ஃப்ரீ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு ஸ்கீம் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா, ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் இருக்குது இவங்ககிட்ட. ஸ்டார்ட்டிங் ருப்பீஸ் வந்து ₹10,000 இருந்துச்சுன்னா, நீங்கள் வந்து பெனிஃபிட் அடையலாம். ₹10,000 நீங்கள் கட்டுறீங்க. இன்றைக்கி கோல்டு ரேட் வந்து வர வச்சு பாண்டு போட்டு கொடுத்துருவாங்க. அதை என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் வந்து 330 டேஸ்க்கு அப்புறம் வந்து நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா, எந்த ஒரு கோல்டு ஜுவல்லரி எடுத்தாலும் வந்து வேஸ்டேஜ் எல்லாம் எடுக்கலாம். சின்ன சின்ன நகைலாம் எடுக்க போகிறீங்க, நான் வந்து கையில் காசு கொடுத்து எடுக்கிறதுக்கு, நீங்கள் இந்த மாதிரி ஸ்கீம் போட்டிங்கன்னா வேஸ்டேஜ் எல்லாமே எடுக்கலாம். அது இல்லாமல் எல்லா கலெக்ஷன்லையும் நீங்கள் வந்து எடுத்துக்கலான்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து சப்போஸ் வந்து ஒரு 5 மந்த்ஸ் 6 மந்த்ஸில் வந்து எனக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னு நினச்சா கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். 5 மந்த்ஸில் வந்து 5%, 6 மந்த்ஸ் 6, அது மாதிரி வந்து ஒரு பர்சன்டேஜ் வரைக்குமே நமக்கு வந்து வேஸ்டேஜ் வந்து ஃப்ரீயாக கிடைக்கும். ஆஃப்டர் 11 மந்த்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் எடுக்கிறதா இருந்துச்சுன்னா, உங்களுக்கு வந்து 100% வேஸ்டேஜ் ஃப்ரீயாக இருக்கும். இதுக்கு வந்து அன்றைக்கி ரேட்டுக்கே பாண்டு போட்டு உங்கள்கிட்ட கொடுத்துருவாங்க. 3% ஜிஎஸ்டி வந்து நம்ம தான் பே பண்ணணும். எல்லா ஸ்கீமுக்குமே வந்து நம்ம தான் பே பண்ணணும். அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அக்ஷய தீதிக்கு நீங்கள் கோல்டு வாங்க போகிறீங்கன்னா, கண்டிப்பாக இந்த ஆஃபர் உங்களுக்காக தான். இப்போ வந்து அவங்ககிட்ட வாங்கிட்டு வந்து கோல்டு காயினையும் காமிச்சிடுறேன். ஏன்னா, அவங்க வந்து வித் பில்லோட குடுத்துருக்காங்க. அவங்க பர்ச்சேஸ் பண்ணதோட டீட்டெயில்ஸும் இருக்கும். அதனால அத வந்து நான் காமிக்க விரும்பல. ஏன்னா வந்து அவங்களோட இதுவும் இருக்கும். நான் கோல்டு காயின் மட்டும் குடுங்க அண்ணின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். இதில வந்து அவங்க கோல்டு காயின் வாங்கியிருக்குது பார்த்தீங்கன்னா, இதுதான். கோல்டு காயின். இதில வந்து HUID, ஹால்மார்க் சிம்பிள் எல்லாமே போட்டிருக்கும். செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு தெரியுதான்னு பண்ணிட்டு பாருங்க. HUID, ஹால்மார்க்கு எல்லாமே போட்டிருக்குது. 916 கோல்டு காயினு. உங்களுக்கு தெரியுதான்னு பார்த்துக்கோங்க. 2 கிராம்ஸ் காயினு. நீங்கள் வேஸ்டேஜ் எல்லாம் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா, இந்த காயினை வந்து அவைல் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வேறு யாருக்குன்னா இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. வேறு எதனா டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க. நான் ரிப்ளை பண்ண மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பை.